الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அம்மா என்ன கதை சோமாக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நான் நேற்று பார்த்தேன், சரியாக 25 வீடியோ செஞ்சுக்கிறோம். 25 வீடியோவில் முழு சிலபஸும் முடிஞ்சிக்குது. அதுவும் நிறைய மிச்சம் விஷயங்கள் பேசி சிலபஸுக்கு இல்லாத விஷயங்கள் குர்ஆனாயத்தை டிஸ்கஸ் பண்ணி தான் அவ்வளோ சுருக்க முடிச்சிக்கிறோம். 25 அவரும் இல்லை, ஏண்டா ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அப்படி தானே. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், முழு படித்த எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி பார்க்க போகிறோம். ரிவிஷன் என்று சொல்லுவாங்க. சில நேரத்துக்கு நல்ல டேலண்டட் ஒருத்தருக்கு இதை வீடியோ மட்டும் பார்த்தாலும் போதும். எல்லாம் வீடியோ 25 வீடியோ பார்க்க தேவையில்லை, இதை வீடியோ மட்டும் பார்த்தாலும் போதும். அப்படி இல்லை, நீங்கள் உங்களை மாதிரி படிக்கிற ஒருத்தர்ன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா அது 25 வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் போய்த்து 25 வீடியோவும் பார்க்க தேவையில்லை. இது ஒரு வீடியோ பார்த்தா இது ஒரு வீடியோக்குள்ளே இன்ஷால்லா நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். என்ன சரி, எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். இது எங்களோட புக். சரியா, இன்ஷால்லா உங்களுக்கு டவுட் வழி இருந்தால் டெலிஃபோன் நம்பரை போடுறேன், அசல் சொல்கிறேன், டெலிஃபோன் நம்பரை போட சொல்லி அதில் கேட்கணும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆக்கினோம். வந்து எங்கால அரபு மொழியில் 3 வகையான வார்த்தைகள் உள்ளன. அது என்ன வார்த்தைக்குது? ஒன்று இசும், ஒன்று ஃபிகில், ஒன்று ஹர்ஃப். அப்போ குர்ஆனில் என்ன வார்த்தை எடுத்தாலும் ஒன்று இசுமாய்க்கும், ஃபிகிலாய்க்கும், இல்லாட்டி ஹர்ஃபாய்க்கும். இசும் என்றா என்ன என்ற உம்மா வேண்டிய ஒரு பேர் வந்து இசும் என்று எடுக்கலும். ஒரு நபரின் பேர், ஒரு இடத்திட பேர், பொருளிட பேர், சிந்தனையிட பேர், தன்மையிட பேர், வேண்டிய ஒரு பேர் ஒரு பேர் என்று சொன்னால் அது வந்து என்ன செய்யலும்? இசுமா எடுக்கலும். அது விளங்கித்தானே. இப்போ இசும் சரி. ஃபிகில் என்றா என்ன? வினைச்சொல், ஒரு செயல், வேண்டிய ஒரு செயல் ஃபிகிலாக எடுக்கலும். ஃபிகில் என்று எப்படி கண்டுபிடிக்கிறே? வந்து 3 மெத்தடி ஃபிகில் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு காலம் ஈக்காண்டு பார்க்கணும். அதுக்கு கடந்த காலம் ஈக்குது, நிகழ்காலம் ஈக்குது, எதிர்காலம் ஈக்குது. அப்போ அது ஃபிகில். சரியா? உதாரணத்துக்கு தின்றே, நான் திண்டன், தின்ன போறேன், தின்றன், 3 காலமும் மீக்குதா, அது வந்து ஃபிகில். அதுவும் லேசி. சரிதானே. ஹர்ஃப் என்றா என்ன? இசுமும் ஃபிகிலும் இல்லாத, இன்றைக்கு நான் படித்தது ஒன்று போகிறேன் உங்களுக்கு குயிக்கா. இசுமும் ஃபிகிலும் இல்லாத அனைத்தையும் வந்து ஹர்ஃப் தான். ஏன்னா 3 ஜாய் வார்த்தை தானே மைக்குது. ஒன்று இசுமாய்க்கும், ஒன்று ஃபிகிலாய்க்கும், ஒன்று ஹர்ஃபாய்க்கும். இசுமும் ஃபிகிலும் இல்லாத அனைத்தும் வந்து ஹர்ஃப் தான். உங்களுக்கு என்ன சரி விளங்காட்டி கேள்வி கேளுங்க. சரிதானே. அப்போ இன்னொரு மெத்தட் கண்டுபிடிக்கிறே வந்து தனியே எடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாட்டி அதை அப்படி எடுத்த வார்த்தை வந்து ஃபீல் ஆகிக்கும். உதாரணத்துக்கு ஃபீலில் ஹர்ஃப் ஆகிக்குது. உதாரணத்துக்கு வந்து மேசையில் புஸ்தகம் உள்ளது, மேசையில் புஸ்தகம் உள்ளது. அதை மேசையும் புஸ்தகத்தையும் கனெக்ட் பண்ணுறது, சம்பந்தப்படுத்துறது தான் ஹர்ஃப். மேசையில் அது இல என்று சொல்கிறது, அது இல், மேசையில் அது வந்து ஹர்ஃப் ஆகிக்குது. சரிதானேம்மா. இப்போ ஹர்ஃப் வந்து என்னது? இசுமும் ஃபிகிலும் இல்லாத அனைத்தும் ஹர்ஃப். அப்படி இல்லாட்டி இசுமேம் ஃபிகிலேயும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஃபிகிலேயும் சரி, இசுமேம் ஃபிகிலேயும் சரி, ஒரு இசுமேம் சரி சம்பந்தக்கூடிய வார்த்தையும் ஹர்ஃப். அடுத்து தனியாக எடுத்தால் அதுக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தையும் எங்களுக்கு ஹர்ஃப் என்று சொல்லுது. இது எல்லாமே ஹர்ஃப் தான். சரிதானே. ரைட். அதுக்கு வந்து நாங்கள் கொஸ்டினும் செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் இசுமுக்கு 4 பண்புகள் ஈக்கண்டு. இத்தனை பண்பு நான் இதை உங்களுக்கு சொல்லல. 4. ஒன்றாவது என்ன? இசுமுக்கு ஒரு நிலை. 2வது இசுமுக்கு ஒரு தன்மை. ஒன்று நிலை, எண்ணிக்கை, ஒன்று பாலினம், ஒன்று குறிப்பிட்டதா, பொதுவா, வகை. இது 4. ஓகே சார் தானே. அப்போ 1வது வந்து நிலை. எத்தனை நிலை இருக்குது இசுமுக்கு? 3 நிலை இருக்குது. ஒன்று ரஃபாவாய்க்கும், நசுபாய்க்கும், ஜர்ராய்க்கும். சரிதானே. ரஃபா, நசுப், ஜர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நாங்கள் சொன்னோம். சேலை செய்யக்கூடியவர் வந்து ரஃபா, சேலை பற்றி விவரம் வந்து நசுப். உடை என்ற வார்த்தைக்கு முந்திக்கு வர வார்த்தை ஜர்ராய்க்குது. உடை என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வர வார்த்தை ஜர்ராய்க்குது. உதாரணம், அவனுடைய மாணவன் ஆய்ந்து தூங்கி கொண்டிருந்தான். சரிதானே. தூங்கி கொண்டிருந்தான் வந்து ஃபிகில். தாரு தூங்கினை, மாணவன் தூங்கினை, மாணவன் ரஃபா. எப்படி தூந்தான்? ஆய்ந்து தூந்தான், அது வந்து நசுப், அது செயலை பற்றி விவரம்.
உடைய என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு என்ன வந்தீங்க அவனுடைய அவன் என்றது ஜர்ராயிக்குது இவ்வளோ தான் இதில் படிக்க சரிதானேம்மா ரைட் அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு எக்ஸாம் செஞ்சோம் அப்புறம் பார்த்தோம் அரபில் வந்து ரஃபா நசுபு ஜர் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு நாங்கள் தான் முஸ்லீம் சார்ட்டை பாடமாகினோம் இது சொல்லி தந்திக்குது அதை விட லேசி முஸ்லீம் சார்ட்டில் படிக்கிறது எப்படி முஸ்லீம் சார்ட் இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் இதை கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்கணும் முஸ்லிமுன் உன்ல முடிஞ்ச இதில் நாங்கள் என்ன சொன்னோம் வேண்டாம் இதை சார்ட்டில் இந்த ஒசக ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரஃபா ரெண்டாவது ரோ நசுபு மூணாவது பேலி ஜர் அதே மாதிரி இப்படி வந்து இந்த கொலம் இதுக்கு வந்து இந்த கொலமுக்கு சொல்லுவாங்க இது ஒன்று இது ரெண்டாவது கொலம் ரெண்டு மூணாவது கொலம் மூணு மூணு பேர் ஒத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் இல்லாட்டி கூட அது விலகித்தானே அதே மாதிரி தான் பெண் சாட்டுக்கும் அதுக்கிற முடிகிற இதை என்ன வச்சுக்கோங்க உன்ல முடிஞ்சா ரஃபா அன்ல முடிஞ்சா நசும் இன்ல முடிஞ்சா ஜர் அதே மாதிரி நாங்கள் சொன்னோம் இதை ஒன்றுக்கு வந்து அசல்ன்னு சொன்னோம் அதே மாதிரி இதை ரெண்டு மூணுக்கு துணை என்று சொன்னோம் ஏன் ரெண்டு எழுத்தால முடியுது ஆனி ஐனி ஐனி ஊன ஈன ஈன இந்த சோப்பு கலர் இருக்குது அதே மாதிரி பெண் சாட்டுக்கு ஆனி தான் ஆனி ஐனி ஐனி ஆனால் அடிஷனில் என்ன வரும் ஆத்துன் என்னவிதா ஆத்துன் ஆத்தின் ஆத்தின் அப்போ ஆனி என்ற ரஃபா என்று சொன்னோம் ஐனி என்று சொன்னால் நசுபில்லாட்டி ஜர் ஊன என்ற ரஃபா என்று சொன்னோம் ஈனேண்டா நசுபில்லாட்டி ஜர் பெண்கள் சைட்லேயும் அடிஷனில் வாரது இது மூணாவது ஆத்துன் என்ற ரஃபா என்று சொன்னோம் ஆத்தின் ஆத்தின் என்றா நசுபில்லாட்டி ஜர் இன மட்டும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே அப்புறம் ஒன்று படித்தோம் உடைந்த பன்மை என்று சொன்னால் உங்களுக்கு வாய் கொண்டு வரணும் அது என்ன படிக்கல இப்போ படிக்கல இப்போ தெரியும் தானே எங்களுக்கு உடைந்த பன்மை ஒருமை பெண் சொல்லணும் உடைந்த பன்மை ஒருமை பெண் உடைந்த பன்மை ஒருமை பெண் அது சரியான முக்கியம் உடைந்த பன்மை ஒருமை பெண் இப்போ உதாரணத்துக்கு உடைந்த பன்மை ஒருமை பெண் மிச்சமே வாரை வந்து உசுறு இல்லாதது உசுரிக்கிறதுக்கும் வரும் ஆனால் உசுறு இல்லாதது தான் மிச்சம் வரும் சரியா இது வந்து தந்திக்கிறாங்க உதாரணம் உசுறு இல்லாத உண்டு என்ன தந்திக்கிறாங்க கலமுன் என்றா பேனைக்கு உசுறு இல்லை கலமுன் கலமன் கலமின் ரஃபா நசுப் ஜர் கலமானி கலமைனி ரஃபா நசுப் ஜர் ஆனா ரெண்டு பேர் ஆனா என்ன ஆகும் என்றா கலமூன் என்று வராது உசுறு ஈக்கிறார்களுக்கு தான் ஊன வரும் உசுறு இல்லாதாக்களுக்கு ஊன வராது அதுதான் இங்க சாட்டு இங்க போட்டு அது ஊனைக்கு பதிலாக என்ன வரும் உடைந்த பன்மை வரும் இதுதான் உடைந்த பன்மை இதை நான் சொல்லி தரல போன தரக்கா இதுதான் உடைந்த பன்மை எப்படி வரும் அக்லாமுன் அக்லாமன் அக்லாமின் இது வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் உடைந்த பன்மை எங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லல அது ஒவ்வொரு பேட்டர்னுக்கு வரும் முஸ்லிம் ஊன மாதிரி பேட்டர்ன்ல வராது இப்போ முஸ்லிம் ஊன பேட்டர்னை பார்த்தோன்னே தெரியும் முஸ்லிமீன பன்மைன்னு பார்த்தோன்னே தெரியும் முஸ்லிமாத்துன்னு பார்த்தோன்னே தெரியும் முஸ்லிமாத்தின் பார்த்தோன்னே தெரியும் ஆனா அக்லாமுன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியா நீங்க எப்படி தெரியும் இது பன்மைன்னு நீங்க என்ன செய்யணும் நீங்க செய்யறது உங்களுக்கு இப்போ இதை அர்த்தத்தை பார்க்கணும் அர்த்தத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது பன்மையான்னு கண்டுபிடிக்க இயலும் ஏன்னா வெளியால பார்த்தா முஸ்லிம் உண்மாய் தான் ஈக்குது ஆனா அர்த்தத்தை பார்த்தா பன்மை ஆகிக்குது அதமாய் பன்மைக்கு நாங்க சொன்னோம் உடைந்த பன்மை அதுக்கு சொன்னோம் உடைந்த பன்மை ஒருமை பெண் ஏன் இப்ப பாருங்க கலமுன் கலமன் கலமின் கலமானி கலமேனி கலமூன வரணும் ஆனா கலமூன என்று வராம அதை வார்த்தை உடைஞ்சிட்டு அக்லாமுன் என்று வருது அது உடைஞ்சிட்டு அந்த பேட்டர்ன் உடைஞ்சிட்டு அதுதான் இதுக்கு உடைஞ்ச பன்மை என்று சொன்னேன் இது வந்து கஷ்டம் இல்லை இதை வந்து நீங்க வந்து உடைஞ்ச பன்மை ஒருமை பெண் என்று மட்டும் நினைவச்சு கொண்டாலே போதும் அது மட்டும் நினைச்சு கொண்டா போதும் விளங்கிச்சு தானே இது ரைட் ஓகே அடுத்தது படித்தோம் நாங்கள் பாரம் இல்லாமல் படித்தோம் எப்படி பாரம் இல்லாமல் ஆகும் மூணிக்குது ஒன்று பாரமானது பாரம் இல்லாதது அதே மாதிரி அல்வந்துன்னு சொன்னால் அது வந்து பொருத்தமற்றது அதுண்டா அதுக்கு சம்மந்தம் இல்லை பாரம் இல்லைன்னு சொல்லலாம் நாங்கள் பாரத்துக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தோம் கனம் இல்லாது எல்லாம் ஒன்று தான் கனமானது கனம் இல்லாதது பாரமானது பாரம் இல்லைன்னு நினைச்சுக்கொள்ள ரேசி அதை புஸ்தத்தில் வந்து பசந்தாய்க்கிற சொல்லி கனம் இல்லைன்னு சொல்லிக்குது எப்படி பாரம் இல்லாமல் ஆகுறே
முஸ்லிமுன்னு பாரம் எல்லாத்துலேயும் நூனை வெட்ட தான் இருக்குது. அவ்வளோதான் பாரம் இல்லாமல் ஆகிறது படிக்கு. முஸ்லிமுன் முஸ்லிமு ஆகுது, முஸ்லிமன் முஸ்லிமா ஆகுது, முஸ்லிமின் முஸ்லிமி ஆகுது, முஸ்லிமானி முஸ்லிமா ஆகுது, முஸ்லிமைனி முஸ்லிமை ஆகுது, முஸ்லிமைனி முஸ்லிமை ஆகுது, முஸ்லிமூன நூனை வெட்டினா முஸ்லிமு ஆகுது, முஸ்லிமீன நூனை வெட்டினா முஸ்லிமீன ஆகுது. அதே மாதிரி தான் பெண்கள் சாட்டுக்கும். முஸ்லிமத்துன் நூனை வெட்டினா முஸ்லிமத்து, முஸ்லிமத்த முஸ்லிமத்தி, முஸ்லிமத்தா முஸ்லிமத்தை முஸ்லிமத்தை, முஸ்லிமாத்து முஸ்லிமாத்தி முஸ்லிமாத்தி நூனை வெட்டதான் இருக்குது. அதை நாங்கள் அப்புறம் அல் வந்தேன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல பாரம் பாரம் இல்லைன்னு சொல்கிறதில்ல, அல் வந்தேன்னா சொல்கிறேன் பொருத்தம் இல்லை. அது பாரம் பாரம் என்று சொல்கிறதுக்கு பொருத்தம் இல்லை, இர்ரிலவெண்ட். அது படித்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன படித்தோம்? இது இது வந்து நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அடுத்தே படித்தோம் நெகிழ் வட்டுறது. நெகிழ் வட்டுறது நாங்கள் படித்தோம் 3 வகையாக இருக்குது. ஒன்று முழுமையான நெகிழ்வு, அதுக்கப்புறம் ஓரளவு நெகிழ்வு, அதுக்கப்புறம் நெகிழ் வட்டுறது. இதை 3 தான் நாங்கள் படித்தோம். அதில் லேசானது வந்து நெகிழ் வட்டுறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நெகிழ் வட்டுறது சில வார்த்தைகள் வந்து ரஃபாவும் நசுபும் ஜர்ரும் ஒரே மாதிரிக்கும். அதில் உங்களுக்கு நினைவச்சுக்கொள்ள ஒரே ஒரு வார்த்தை தான் மூசா. மூசா ரஃபாவும் மூசா தான், நசுபும் மூசா தான், ஜர்ரும் மூசா தான். அதுக்கப்புறம் ஈசா ரஃபா நசுப் ஜர் 3மே மூசா தான். அதுக்கப்புறம் ஹாதா அல்லதி இது எல்லாமே ரஃபா நசுப் ஜர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சரிதானே? மன் மா இது மாதிரி கொஞ்சம் வார்த்தை தான் இருக்குது. இது சரியான லேசி நினைவச்சுக்கோ நெகிழ் வட்டுறது. இதுவல் ரஃபாவும் நசுபும் ஜர்ரும் ஒரே மாதிரி இருக்கும். ரஃபா ஈக்குவல்ஸ் நசுப் ஈக்குவல்ஸ் ஜர் 3ம் ஒரே மாதிரி இருக்கும். எது? நெகிழ் வட்டுறது. பூர்த்தியான நெகிழ்வு அடுத்தது. அது வந்து ரஃபா நசுப் ஜர் பூர்த்தியாக காட்டும். என்ன? முஸ்லிமுன் முஸ்லிமன் அது நெகிழ்வான முழுமையான நெகிழ்வு. முழுமையான நெகிழ்வு லேசான வார்த்தை நினைவச்சுக்கொள்ளும் எங்களுக்கு. முஸ்லிமுன் முஸ்லிமுன் பூர்த்தியான நெகிழ்வு. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் 3 வகையும் காட்டலும். அப்போ அது பூர்த்தியான நெகிழ்வு. அதுவும் லேசி. கொஞ்சம் சரி குழம்புரை எண்ணெய் ஓரளவு நெகிழ்வு. ஓரளவு நெகிழ்வு தான் குழம்புரை. இதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் நினைவச்சுக்கொள்ளணும் ஒரே ஒரு வார்த்தை உதாரணம் நினைவுக்கு. என்ன உதாரணம் நினைவச்சுக்கொள்ளணும்? அரபி இல்லாத வார்த்தை இல்லை, என்ன உதாரணம் நினைச்சுக்கொள்ளணும்? இது ஓரளவு நெகிழ்வுண்டா உதாரணம்னு சொன்னேன். யூசுஃபு யூசுஃபு யூசுஃப யூசுஃப இதை நினைவச்சு கொண்டா போதும். ஏன்? இதில் யூசுஃபுக்கு யூசுஃபுன்னு நாவேலாம், அதுக்கு தண்ணீன் எடுக்கலாம், அதுக்கு தண்ணீன் எடுக்கலாம், யூசுஃபுன்னு சொல்லலாம். ஏன்டா அது ஓரளவு நெகிழ்வு, அது யூசுஃபுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? அதுக்கு வந்து ஜர்ராவேலாம். யூசுஃபு யூசுஃப நசுபாவேலும், யூசுஃபியாவேலா யூசுஃப தான் ஆகணும். அவ்வளோதான் படிக்கிறது. ஒன்று வந்து தண்ணீன் எடுக்கலாம், உன்னண்ணின் எடுக்கலாம். 2வது வந்து ஜர்ராவேலா. இது 2ம் வந்து ஓரளவு நெகிழ்வுக்கு பண்ணலாம். அவ்வளோதான் படித்தோம். அப்புறம் நாங்கள் படித்தோம் ஓரளவு நிகழ்வுக்கு உதாரணங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து அரபி இல்லாத ஆக்களோட பேர், அப்புறம் வெடத்திட பேர். அது அரபியாக இருந்தாலும் சரி, மக்கத்து அரபி பேர், ஆனால் அது வந்து ஓரளவு நிகழ்வு. ஏன்னா அது வெடமொண்டுட பேர் சுட்டி, சரிதானே. ஆனால் நாங்கள் இன்னொன்று படித்தோம் 3 எழுத்தாக இருந்தால் அவர் முழுமையான நிகழ்வாக மாறுவோம். உதாரணம் நூ வந்து அரபி இல்லாத பேர், ஆனால் 3 எழுத்து சுட்டி நூஹன் நூஹின் நூஹன் நூஹுன் நூஹன் நூஹின் என்று சொல்லலாம். இல்லை 3 எழுத்து சுட்டி 3. அவர் அரபி இல்லை. ஆதமைக்கு 4 எழுத்து இருக்குது. என்ன? ஆதம அதம இல்லை ஆதம. அப்போ 2 அலிஃப் இருக்குது. என்ன சரி தெரியுமா? நூஹ் என்று சொல்ல போகலாம். இல்லை நூனுக்கு ஒரு வாவண்டி இல்லை, நூக்கு வந்து ஒரு அலிஃப் தான் இருக்குது. நூ எப்படி எழுதிக்கிறாங்க? நூக்கு ஒரு வாவண்டிக்குதான். எங்க நூ இதாக்கி வாவண்டி இருக்குது. நூ வாவ் ஹா 3 எழுத்து. ஆதம் என்று சொல்ல போகல அதில் வந்து 4 எழுத்து இருக்குது. அலிஃப் 2 தடவை வந்திக்குது. நூக்கு பாருங்க, வாவோட சேர்த்து 3 எழுத்து தான் இருக்குது. நூ விலகிச்சா அம்மா? அது சொன்னால் அவர் முழுமையான நெகிழ்வு. இதை நினைவச்சுக்கொண்டா சரி. அதில் அவ்வளோதான் படிக்குது. இப்போ விலங்குதான். இப்போ நீங்கள் படித்ததில் உங்களுக்கு சரியான லேசாக முடியுது பட்டப்பட்ட என்று. எண்ணிக்கையில் என்ன நாங்கள் படித்தோம்? எண்ணிக்கையில் வந்து பன்மை இல்லாத அனைத்தும் ஒருமை, பன்மை இல்லாத அனைத்தும் ஒருமை. பன்மை என்று கண்டுபிடிக்கிற எப்படி? அதுதான் முஸ்லீம் சார்ட்டில் நாங்கள் சொன்னோமே. ஊன ஈன வந்தா பன்மை, ஆத்து நாத்தின் வந்தா பன்மை, அது பன்மை. அப்போ அது லேசி கண்டுபிடிக்க. ஐப்புறம் வந்து படித்தோம் அரபிகள் சொல்றதால சில விஷயங்கள் பன்மை. உதாரணத்துக்கு கருண் நாஸ் இல்லை, அது பெண். இதான் நான் சொல்ற பன்மை. 3 வார்த்தை கவும் கருண் நாஸ், இது 3 அரபிகள் சொன்னதால பன்மை. ஐப்புறம் நடுவில் வருது உடஞ்ச பன்மை. எத்தனை ஜாய் உடஞ்ச பன்மை இருக்குது? உடஞ்ச பன்மை 2 ஜாய் இருக்குது. உசுரீக்கிற உடஞ்ச பன்மை, மூளை ஈக்கிற உடஞ்ச பன்மை, மூளை இல்லாத உடஞ்ச பன்மை.
அவ்வளோதான் ஈக்குது. மூளை ஈக்கிற உடஞ்ச பான்மை, மூளை இல்லாத உடஞ்ச பான்மை. அதில் என்ன படித்தோம் என்றா, நாங்கள் படித்தோம் முதலாவது தலைக்கு வரணும் உடஞ்ச பான்மை ஒருமை பெண், உடஞ்ச பன்மை ஒருமை பெண், உடைந்த பன்மை ஒருமை பெண், மூளையில உடைஞ்ச பன்மை ஒருமை பெண், அவ்வளவுதான். ஆனா மூளை ஈந்துன்னு சொன்னா 2 ஆன்சர் வரும். ஒருமை பெண் எழுதிடுங்க. எழுதிட்டு இப்ப உதாரணம் சொல்றேன், ரசூலுன் ரசூலன் ரசூலின் ரசூலானி ரசூலைனி ரசூலைனி ரசூலூன ரசூலின ரசூலின, சரிதானே? இது பன்மை. ஆனா ருசுலுன் என்ற ஒரு பன்மை இருக்குது, ருசுலுன் என்று ஒரு பன்மைக்குது, இது உடஞ்ச பன்மை. ருசுலுன கண்டொன்னே ஒருமை பெண் எழுதியாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே வந்து இவருக்கு மூளைக்குதான், ரசூல்மாருக்கு தான் மூளைக்குது, அப்ப அவங்களுக்கு மூளைக்குது. அப்ப என்ன செய்யுது? அப்ப இவருக்கு 2 ஆன்சர் இருக்குது, இன்னொரு ஆன்சர் இருக்குது. அது என்ன? இவர் ஆண் பன்மை, ஆண் ரசூல் ஆண் தானே, ரசூல் ஆண் தானே, ஆண் பன்மை. ஏன் பன்மையா வச்சு அவரோட ஒரிஜினல் இதா எடுக்க இயலுமே எங்களுக்கு, ஏன்னா அவருக்கு மூளைக்கிற சுற்றி எடுத்துட்டு அதுக்கு பன்மை என்று சொல்லி. மலாய்க்கத்தும் அப்படித்தான். மலாய்க்கத்து ஒருமை பெண் எழுதியாச்சு. ஏன் உடைஞ்ச பன்மை ஒருமை பெண். ஆனா மலாய்க்குமாருக்கு மூளைக்குதான் மூளைக்குது. அப்ப என்ன செய்யணும்? அதை எடுத்து 2 ஆன்சர் கொடுக்கிறேன், இன்னொரு ஆன்சர் கொடுக்கணும். எப்படி ஆன்சர் கொடுக்குறேன்? பன்மை சுட்டி பன்மை, அவர் ஆனா பெண்ணா மலாய்க்கத்து ஆண் என்று தான் நாங்க கருதுறேன். கிராமரா ஆண் என்று தான் கருதுறேன், சரிதானே? முடிச்சுக்காது. பிசிக்கல் இல்ல, கிராமர் சுட்டி தான் மலக்குமார் ஆனா பெண்ணான்னு எங்களுக்கு தெரியா. ஆனா கிராமர் படிக்கிறதுக்கு, நஹு படிக்கிறதுக்கு நாங்க வந்து இலக்கியம் படிக்கிறதுக்கு ஆனா தான் கருதுறேன். ஓகே, ஆண் பாலா தான் கருதுறேன். அவ்வளோதான் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சு அதில் அசைன்மெண்ட் செஞ்சோம். இதை நான் காட்டுகிறேன், எப்படி இதை சார்ட்டெல்லாம் வரைஞ்சிக்கிறேன், இது எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் என்னை ஆண் பால் பெண் பால் படித்தோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பெண் பால் இல்லாத அனைத்தும் ஆண் பால், பெண் பால் இல்லாத அனைத்தும் ஆண் பால். பெண் பால் என்று எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஒன்னாவது வந்து ஒரிஜினலா பெண்ணா இருந்தா பெண் தான், உம்மா தங்கச்சி வைஃப் எல்லாமே பெண் தான், சரிதானே? அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இன்னொரு மெத்தட் தான் கண்டுபிடிக்கிறேன். உடைந்த பன்மை, உடைந்த பன்மைண்டா பெண் தான், உடைந்த பன்மை ஒருமை பெண், சரிதானே? அது படிக்கிறேன். அடுத்து நாங்க படிச்சோம் இடங்களோட பேர் நோமலா பெண்ணா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோடி ஜோடியா இருக்கிற உடம்பாகங்கள், 2 கண் 2 கை, இது பெண்ணா எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து தா, இது 3ல முடிகிறது. முகங்களும் பெண், முகங்கள் அது உடைஞ்ச பன்மை. புஜூஹுன் அது வந்து உடம்புட பார்ட் சுட்டியும் இல்ல, ஏன்னா 2 மூஞ்சி இல்ல, ஒருத்தருக்கு ஒரு மூஞ்சி தானே இது. அது வந்து ஒரு மூஞ்சி எடுத்தா அது ஆண், ஆனா மூஞ்சிகள் புஜூஹுன் என்று எடுத்தா அது உடைஞ்ச பன்மை. முகங்கள் எடுத்தால் உடைஞ்ச பன்மை ஒரு மெய்ப்பு. அதுக்கப்புறம் இதை மறக்கவான இதுவல்ல முடிஞ்சா நோமலா எல்லா டைமும் இல்லை. இந்த தா, இந்த அலிஃப் மக்சூரா, அலிஃப் மம்தூதா, இதுவல்ல முடிஞ்சா மிச்சம் தூரத்துக்கு அது வந்து பெண்ணா இருக்குது, சரிதானே? தா யா இல்லை, இது அலிஃப் மக்சூரா. இது இப்போ இது அலிஃப் மக்சூரா எல்லாம் பெண் என்று எடுக்கல. இப்போ உதாரணம் மூசால அலிஃப் மூசா என்று அப்படி எடுக்கலாம். மிச்சம் தூரத்துக்கு குபுரா அப்படி வரும் சில விஷயங்கள். அப்போ வந்து அதெல்லாம் வந்து பெண்ணா எடுக்கலும். உஸ்னா, அப்போ அதெல்லாம் பெண்ணா எடுக்கலும். தா உங்களுக்கு தெரியும் தானே, இது தா கண்டிக்கிறீங்களே, தா தெரியும். அடுத்து இது அம்சமாய் வரும். யா இதை யாருக்கும் அலிஃப் மக்சூரா யா இப்படி யா ஒன்று வந்துமா, அதுக்கு இப்படி ஒரு டெகர் ஒன்று வந்து வாரை தானே. ஆனா மூசா பெண் இல்லை, ஆனா இத மாதிரி வார நிறைய விஷயங்கள் பெண். உதாரணம் என்று நாங்க நிறைய உதாரணம் செஞ்சோம், சரியா? அதெல்லாம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? அதுக்கப்புறம் நாங்கள் அரபிகள் சொன்னதால பெண், அதை மாதிரி சொல்கிறதுக்கு சில வார்த்தைகள் அரபிகள் சென்று சுட்டி பெண். அதில் நாங்கள் படித்தோம் சாமா, இது ஒரு கதமாக நின்று வச்சு கொண்டு தானே, அதை நாங்கள் படித்தோம். இதே உங்களுக்கு பார்க்கலும், ரைட்? அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? அதுக்கப்புறம் 4வது தன்மை வகை நிலை படித்தோம், எண்ணிக்கை படித்தோம், ஆண்பால் பெண்பால் படித்தோம். அதுக்கப்புறம் வகை சரியான லேசி 2 வகை தான் இருக்குது, மக்ரிஃபா நக்கீரா. அல் வந்தா மக்ரிஃபா, அல் வராட்டி நக்கீரா பொதுவானது. ஆனால் நாங்கள் 7 ஈக்குதுன்னு சொன்னோம். எத்தனை ஈக்குதுன்னு சொன்னோம்? 7 ஈக்குதுன்னு சொன்னோம். இது 7 குயிக்காக பார்ப்போம். இப்போ எனக்கு உங்களுக்கு சம்டைம் சொல்லித்தர இயலுமைக்கும் சில விஷயங்கள் நான் சொல்லித்தரல. அல் வந்தா
மாரிஃபா குறிப்பிட்டது. ரெண்டாவது வந்து பேர் எல்லாமே குறிப்பிட்டது. ரிதா, பேகம் எல்லாமே குறிப்பிட்டது. யார் சரி கூப்பிட்டு அழைக்கப்பட்டா அவர் குறிப்பிட்டது. இதை நான் சொல்லித்தரல, எனது பிரதி சொற்கள் அந்த டைம்ல இதை சொல்லித்தரல. ஆனால் நான் சொன்னேன் பிறகு சொல்லித்தரேன். இப்போ எழுத ஹுவ ஹுமாஹும் இய ஹுமாஹும் உன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு அனனாகும். இது அத்தனையுமே குறிப்பிட்டது மாரிஃபா. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட ஒருத்தர் தானே ஹுவ அவன் என்று சொல்லுவீங்க, குறிப்பிட்ட ஒருத்தன் சரித்தானே. அந்தும் எல்லாமே நீங்க, அவன், அவள், நாங்க, எல்லாமே, அவர்கள் எல்லாமே குறிப்பிட்டது. எல்லாம் குறிப்பிட்டது, எல்லாம் அது எல்லாம் சாட்டும் குறிப்பிட்டது. அதே மாதிரி இஸ்முல் இஷாரா நாங்க படிச்ச இஸ்முல் இஷாரா ஹாதா, ஹாதி, ஆவுலாய் அதுவும் அந்த டைம்ல நான் சொல்லி தரல. இது எல்லாமே குறிப்பிட்டது. ஹாதாண்டா நீங்க இது அதுன்னு ஒரு குறிப்பிட்டது தான் சொல்லுவீங்க சரிதானே. உலாய்க்கு எல்லாமே அதை செட் அப்படியே குறிப்பிட்டது. அப்புறம் இஸ்மு மௌசூல் உதாரணம் மண், மா, அல்லது இது எல்லாமே வந்து குறிப்பிட்டது சரிதானே. சரி, இப்போ இவங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லித்தரேன். இது நான் சொல்லித்தரது 7வது சொல்லித்தரல, இது புதுசாக நான் சொல்லித்தரேன். முதாஃப் இலை தெரியும் தானே. முதாஃப் இலையில முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா முதாஃப் குறிப்பிட்டதா மாறுது. முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா முதாஃப் குறிப்பிட்டதா மாறுது சரியா. உதாரணம் இதன் உதாரணம் நினைச்சுக்கோங்க. முதாஃப் இலைக்கு என்ன உதாரணம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க சொல்லுங்க பாருங்க. லேசான உதாரணம் நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய ரசூல். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூல். இப்ப ரசூலுல்லாஹ் என்னக்குள்ள ரசூலுக்கு அல் வந்திக்குதா? அல் வந்து இல்ல. ஏன்னா முதாஃபுக்கு அல் வரையல. ரசூலுல்லாஹ் முதாஃபிலேக்கு அல் வந்தா பிரச்சனை, அது பிரச்சனை ஜர்ரா வரும். அல் வந்தாலும் வராட்டி பிரச்சனை. ஆனா முதாஃபுக்கு அல் வரையல, அப்ப ரசூலுக்கு அல் வரையல. அப்ப நீங்க ரசூலை பார்த்தோன்னு சொல்லுவீங்க இது வந்து நக்குதான், ஏன்னா அல் வந்து இல்ல. ஆனா நல்லா நினைச்சுக்கோங்க, முதாஃப் இலை மாரிஃபாவா ஈந்தா முதாஃப் ஆட்டோமேட்டிக்காவே மாரிஃபாவா மாறுது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹில முதாஃப் இலை யாரு? அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்றது குறிப்பிட்டதா? அல்லாஹ் என்றது ஒரு பேர் குறிப்பிட்டது, அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிட்டது. அப்ப முதாஃப் இலை குறிப்பிட்டதா இந்த ரசூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறிப்பிட்டதா மாறுது. இதுதான் 7வது. முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா முதாஃப் குறிப்பிட்டதா மாறுது. முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா முதாஃப் குறிப்பிட்டதா மாறுது. அதை நினைவு வச்சுக்கோங்க ரைட் தானே. இது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தானே. ரசூல் நக்கிரமாய் தான் ஈஞ்சி. ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிட்ட சுட்டியும் ரசூல் குறிப்பிட்டதா மாறுது. முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா முதாஃப் குறிப்பிட்டதா மாறும். எல்லா இடத்துலயும் குறிப்பிட்டதா வராது. முதாஃப் இலை செய்யறதுக்கு நக்கிரா வரும். அப்போ வந்து முதாஃப நக்கிரா எடுக்கலாம். முதாஃப் இலை குறிப்பிட்டதா இருந்தா மட்டும் குறிப்பிட்டதா மாறும் சரிதானேம்மா. அதை நினைவு வச்சுக்கோங்க. ஐப்புறம் குருவானா தீக்குது அது ஐப்புறம் அப்படியே இசு முடிஞ்சிட்டு அப்புறம் நாங்கள் படித்தோம் பிரதி சொற்கள். முக்கியமான டாபிக். இதை படிக்காமல் எங்களுக்கு இது வந்து ஃபிகிலுக்கும் இசுமுக்கும் நடுவில் இருக்குது. ஃபிகிலுக்கும் இசுக்கும் நடுவில் இசும் இதில் தான் முடியுது, ஃபிகில் இதில் தான் தொடங்குது. ஏன்டா ஃபிகில் படிக்கல, இது படிக்காமல் உங்களுக்கு விளங்கிக்குமே. இப்போ ஏனேண்டு ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நகுனு அது வந்து எல்லாமே ரஃபான்னு படித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் இதை சேர்ந்து வரக்குள்ள ஹுவ ஹூ ஹியா மாறும், ஹுமா ஹுமா ஹிமாவா மாறும், ஹும் ஹிம்மா மாறும், ஹியாவா ஹாவா மாறும், ஹுமா ஹிமாவா மாறும், ஹுன்ன ஹின்யா மாறும், அந்த வந்து கேவா மாறும், அந்துமா குமாவா மாறும், அந்தும் கும்மா மாறும், அந்தி கீயா மாறும், அந்துமா குமாவா மாறும், அந்துன்னு குன்யா மாறும், அன வந்து ஈ இல்லாட்டி நீயா மாறும், நகுனு வந்து நாவா மாறும். கீழே மாற போகல, அது நசுபு இல்லாட்டி ஜர். அணையில மட்டும் நாங்கள் சொன்னோம் ஈ ஜர்ராய்க்கும், நீ வந்து நசுபாய்க்கும். அடுத்து எல்லாமே நசுபு இல்லாட்டி ஜர்ரா தாய்க்கும் சரிதானே. அணையில மட்டும் இதெல்லாம் நினைவு வருதா? வருஷ காலம் முந்தி படிச்சது, சின்னத்துல படிச்சது, இப்போ கொஞ்சம் நினைவு வருது. மாஷா அல்லாஹ். ஓகே, இதுவும் தெரியல. அப்புறம் இது எல்லாமே அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணிப்பீங்க. இது எல்லாமே மாஷா அல்லாஹ். பிரிந்த அப்புறம் படித்தோம் பிரிந்த துண்டுகள். என்ன படித்தோம்? பிரிந்த துண்டுகள். பிரிந்த துண்டுகள் எத்தனை வகை கேட்டு படித்தோம்? பிரிந்த துண்டுகள் நினைவுக்குதா உங்களுக்கு? 5 படித்தோம். பிரிந்த 5 படித்தோம். 4 5 5 சொல்லுங்க பார்க்க. பிரிந்த துண்டுகள் இது எல்லாத்தையும் சும்மா போவல. நான் இப்போ இது ரிவிஷன் தானே. எத்தனை வகை படித்தோம்? 5 படித்தோம். 1வது படித்தோம் என்ன? முதாஃப் இலை படித்தோம். 2வது என்ன படித்தோம்? மௌசூஃப் சிஃபா படித்தோம். 3வது என்ன படித்தோம்?
தனிமகனே மகன் இல்லை இல்லை ஹர்ஃப் 2 ஜாய் ஹர்ஃப் படித்தோம். ஜர்ருடைய ஹர்ஃபும் ஹர்ஃப் ஜர்ருடைய ஹர்ஃப் படித்தோம். அதுக்கப்புறம் நசுபுடைய நர்சுடைய ஹர்ஃப் படித்தோம். அதுக்கப்புறம் இஸ்முல் இஷாரா முஷாரு நிலை படித்தோம். ஜர்ருடைய ஜர்ருடைய ஹர்ஃப் நசுபுடைய ஹர்ஃப் இஸ்முல் இஷாரா முஷாரு நிலை இது 5 தான் நாங்கள் படித்தோம். இது 5ம் தான் பிரிந்த துண்டுகள். சரிதானே? முதாஃபிலையில் என்ன படித்தோம்? சரியான லேசி. முதாஃபிலையில் படித்தோம். முதாஃப் வந்து அள்ளிக்க கூடாது, பாரமிக்க கூடாது. முதாஃபிலை ஜர்ராய்க்கணும். இது 2க்கு இடையில என்ன வார்த்தை வரும்? உடைய வரும். அவ்வளோதான் அதில் படிக்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்புறம் படித்தோம் தனி வகையான முதாஃப் கொஞ்சம் படித்தோம். ஃபவுக்க தகுதா இது வந்து உடைய வராது. இதுக்கு பிறகு வார்த்தை ஜர்ராவும். அவ்வளோதான் இதில் படித்தோம். அப்புறம் இன்னும் கீழே படித்தோம் குல்லு கைரா ஐயோ அப்படி ஒன்று படித்தோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிப்பீங்க. இதெல்லாம் பார்த்து முடிஞ்சு நாங்கள் இப்போ இதெல்லாம் இப்போ முறை பார்க்க தேவையில்லை. இப்போ நாங்கள் போகிறே குருவான் இதுக்கு போய் நான் உங்களுக்கு இதை கடைசியாக சொல்லித்தரேன். இவருக்கு பாய் பாய் தட்டா பாய் சொல்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் படித்து முடிஞ்சு. சரியா? 25 நாளாக இதை தான் படிச்சுக்கிறீங்க. சரியா? விலங்காட்டி மட்டும் அந்த வீடியோ போய்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் படித்தோம் மௌசூஃப் சிஃபா. மௌசூஃப் சிஃபா எப்படி? முதலாவது விஷயம் என்ன? சிஃபா வந்து இப்போ நாங்கள் சொகப்பு கார்ன்னு சொன்னதுக்கு அரபிகள் வந்து கார் சொகப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதில் சிஃபாவை வந்து பின்னுக்கு தான் போடுவாங்க. பின்னுக்கு தான் வரும். மௌசூஃப் முன்னுக்கு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்? மௌசூஃபுடைய 4 தன்மைகளும் சிஃபாவுடைய 4 தன்மைகளும் மெச்சாகணும். அப்படின்னா நிலை, எண்ணிக்கை, பாலினம், வகை, இது 4ம் மௌசூஃப் டேம் சிஃபா டேம் ஒரே மாய்க்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து மௌசூஃப் சிஃபான்னு படித்தோம். அவ்வளோதான் அதில் படிக்க இருக்குது. சரிதானே? மௌசூஃப் சிஃபா. அடுத்து மௌசூஃப் சிஃபா கிட்ட ஈக்க தேவையில்லை, தூரம் ஈக்கலும். மௌசூஃப் ஒரு இடத்துல வந்து 5 வார்த்தைக்கு போகிறோம் சிஃபா ஈக்கலும்னு சொன்னோம். ஆனால் வந்து முதாஃபிலை கிட்ட ஈக்கவே ஓடும். அவங்க 2 பேரும் ஃபுல்லாக இறக்கம், சரியான இறக்கம். ஒருத்தருக்கு கிட்டே தான் ஈப்பாங்க. சரிதானே? பாருங்க ரசூலுல்லாஹி 2 பேரும் கிட்ட தான் ஈப்பாங்க, தூரத்துல ஈக்க மாட்டாங்க. சரிதானேம்மா? நான் சும்மா வார்த்தையை சொல்கிறேன், ரசூலுல்லாஹி வார்த்தை. ஓகே, உதாரணங்கள் தந்திக்கிறாங்க மௌசூஃப் சிஃபாக்கு. ஓகே, அதுக்கு போகிறோம் ஜர்ருடைய எழுத்துக்கள். 3வது படித்தோம் ஜர்ருடைய எழுத்துக்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே ஓணும். பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபியான் அலா அத்தா இலா. பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபியான் அலா அத்தா இலா. இப்போ முந்திதான் மனப்பாடம் பண்ணே. இப்போ என்ன? இப்போ நாங்கள் குர்ஆனுக்கு போகிறோம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை அது போதா. இப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் முந்தி சொன்னீங்க அர்த்தம் பார்க்க சொன்னதானே. இப்போ நீங்கள் அர்த்தம் தான் பார்க்கணும். இப்போ கிராமர் முடிஞ்சிட்டு இப்போ அர்த்தம் தான் பார்க்கணும். இது எல்லாமே இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு புக் கொண்டு வாங்கணும். புக் கொண்டு வாங்கி அதில் எல்லாத்தோட அர்த்தத்தையும் எடுக்கணும். பா தா காஃப்லாம் பாவ் எழுதி அதுக்கு முன்னுக்கு அர்த்தங்கள் எழுதணும். எப்படி எழுதணும்? இதை பார்த்து இல்லை, இது அஸ்ரத்தை எழுதுனதை பார்த்து இல்லை எழுதணும். எதை பார்த்து தெரியுமா எழுதணும்? முதல்ல அஸ்ரத்தை எழுதினதை பார்த்து எடுத்தேலும் அப்புறம் குர்ஆனில் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள பாக்கு என்ன அர்த்தம் வந்துச்சு அது எழுதணும். பா தாக்கு என்ன அர்த்தம் வந்துச்சு அது எழுதணும். அலாக்கு என்ன அர்த்தம் வந்து எழுதணும். குர்ஆனால எழுதணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் தானே. நான் உங்களுக்கு இப்போ குர்ஆன் சொல்லித்தரக்கோல நான் சொல்லுவேன் இதை எழுதிக்கோங்க, இது அர்த்தத்தை எழுதுங்க. அப்போ நீங்கள் இப்போ புஸ்தகத்தை மெயின்டைன் பண்ண அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு முழு குர்ஆன்டையும் இது எல்லாம் வந்து என்னென்ன வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தைகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அர்த்தம் தான். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன மெத்தட் என்னென்னா குர்ஆன் எடுத்து அதை குர்ஆனு கொசக்கா ஒருத்தரக்க படித்த போகிறோம். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் மறக்கும் தானே. அந்த வார்த்தைகளை வந்து நாங்கள் கொசக்கால கொஞ்சம் பென்சிலால் எழுதி கொள்வது. அப்போ ஒதுக்கொள்ள எங்களுக்கு அது மறந்துன்னா நினைவு வரும். அதுக்கப்புறம் அழிக்க எழுமே எங்களுக்கு அது அந்த பொருள். அதை நான் உங்களுக்கு பொறைக்கு சொல்லித்தரேன். விலகி தான் அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஹர்ஃபுடைய நசுப். சாரி, ஹர்ஃபுடைய நசுப் இல்லை, நசுபுடைய ஹர்ஃப். ஹர்ஃப் ஆஃப் நசுப், ஹர்ஃப் நான் மாற்றி சொல்லிப்பேன். நசுபுடைய ஹர்ஃப், ஜர்ருடைய ஹர்ஃப். சரி தானே? ரைட். ஓகே, இதாகி நசுபுடைய எழுத்துக்கு இன்ன அன்ன கார்னபியான்னு லைத்த லாக்கின்ன லா அல்ல, லைத்த லாக்கின்ன லா அல்ல. சரி தானே? இதே உடனே நாங்கள் மாற்றி படித்தோம். ஏன்னா இது நான் சொன்னேன், இது இங்கிட்டு மாற்றி வரணுமே. இன்ன அன்ன கார்னபியான்னு லைத்த லாக்கின்ன லா அல்ல. லைத்த வந்து ஒசக்க வரணும். லைத்த லாக்கின்ன லா அல்ல. அதான் 5 6 7 போட்டிக்கிறேண்ணா. ஓகே, சரிதானேம்மா? அது பிறகு நசுபுடைய எழுத்துக்கள் படித்தோம். அதுக்கு பிறகு என்ன படித்தோம்? அதுக்கு பிறகு படித்தோம் வந்து நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். ஓகே, நசுபுடைய எழுத்துக்கள் நிறைய. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் சுட்டி காட்டும் வார்த்தை. இஸ்முல் இஷாரா முஷாரும் இல்லை, சுட்டி காட்டுது. அதா ஜர்ருடைய எழுத்துக்கும் நசுபுடைய எழுத்துக்கும், ஜர்ருடைய ஹர்ஃபும் நசுபுடைய ஹர்ஃபும் என்னெண்டா அதுக்கு புற வார வார்த்தை ஜர்ராவும், நசுபெண்டா நசுபுடைய ஹர்ஃபெண்டா அதுக்கு புற வார வார்த்தை
நசுபா அவ்வளோதான் படிக்கிறது, வேற ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை அதில். இஸ்முல் இஷாரா முஷாரின் இல்லை என்படி இதுவரை பாடணும். ஹாதா ஹாதா இதை ஃபுல் சார்ட் ஹாதா ஹாதானி ஆவுலாஹி ஆதி ஆத்தானி ஆவுலாஹி தாலிக உலாய்க்க தில்க தானிக உலாய்க்க. ஆனால் நான் சொன்னேன் இதில் மிச்சமே வாரே ஹாதாவும் ஹாதியும் ஆவுலாயி ஆவுலாயும் இந்த தாலிக்க தில்க உலாய்க்க இதுதான் நிறைய வாரேன்னு படித்தோம். இதுலேயும் வந்து 1 2 3 அது மாதிரி இருக்குது. சரிதானே? இதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக படிச்சிட்டோம். சரி, அடுத்தது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன படித்தோம்டா, ஹாதாக்கு போகிறோம். ஹாதா நீ எதில் சரி அதுக்கு போகிறோம். அல் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பிரிந்த துண்டு. அல் வராட்டி அது வந்து வாக்கியமாக மாறுது. உதாரணத்துக்கு என்ன வார்த்தை நினைவு வச்சுக்கோங்க, நினைச்சுக்கோங்க ஹாதாக்கு ஹாதா அல் குர்ஆன் இல்லாட்டி ஹாதா அல் கிதாபு. ஹாதா அல் கிதாபு என்றா இந்த புஸ்தகம். ஏன் அல் வந்த சுட்டி இந்த புஸ்தகம், குறிப்பிட்ட புஸ்தகம் இல்லை, குறிப்பிட்டது இல்லை நான் சொல்றேன். அது அல் வந்தா குறிப்பிட்டது அல் வந்தா இந்த புஸ்தகம் பிரிந்த துண்டா மாறும், வாக்கியம் இல்லை. அல் வராட்டி ஹாதா கிதாபுன்னா இது ஒரு புஸ்தகம். அவ்வளோதான் அதில் படிக்கிறது. நிறைய தானே நாங்கள் நிறைய உதாரணங்கள் செஞ்சோம். அல் வந்தா இந்த புஸ்தகம், அல் வரலண்டா இது ஒரு புஸ்தகம். ரைட், ஓகே. அதோட அது முடிஞ்சிட்டு அப்புறம் நாங்கள் ஒன்று சொன்னேன், ஜும்லா இஸ்மியா. என்ன சொன்னேன்? ஜும்லா இஸ்மியா. இதை நான் உங்களுக்கு படித்து தரல. இதை நான் சொன்னேன் பொறைக்கு வந்து படித்தாரேன்னு சொன்னேன். சரி, ஸோ இப்போ தான் டைம் இது. ஜும்லா இஸ்மியா அரபில் வந்து 2 வகையான வார்த்தை இருக்குது. ஒன்று ஜும்லா இஸ்மியா, ஒன்று ஜும்லா ஃபிகிலியா. அப்படி என்ன நோமலை வந்து இஸ்மில் ஸ்டார்ட் ஆகினா அது வந்து ஜும்லா இஸ்மியா. ஜும்லா என்று வாக்கியம் என்ற அர்த்தம் கிட்டத்தட்ட. அப்போ இசுமால உருவாக்கப்பட்ட வாக்கியம். ஜும்லா ஃபிகிலியா என்றா ஃபிகிலால் உருவாக்கப்பட்ட வாக்கியம். விளங்கிச்சா? இப்போ நான் சோறு தின்றேன், இதில் இப்போ அரபில் வந்து அது நோமலை வந்து ஃபிகிலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அது தின்றன் என்ற ஃபிகிலிக்கிற சுட்டி அது ஜும்லா ஃபிகிலியா. இசும் மட்டும் மீந்தா இல்லாட்டி இசுமில் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா அது ஜும்லா இஸ்மியா. இப்போ நாங்கள் ஃபிகில் இன்னும் படிக்கல. அப்போ ஃபிகில் படிக்க முந்தி ஜும்லா இஸ்மியா படிக்கிறேன். சரி, இதில் என்ன படிக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் இதில் பெருசாக ஒன்றும் இல்லைம்மா. இதில் என்ன படிக்குதுன்றா உதாரணத்துக்கு இதை கொஞ்சம் பாருங்கள். அன முஸ்லிமுன், அன முஸ்லிமுன். அன என்றா என்னை நான், முஸ்லிமுன் என்றா என்னை முஸ்லிம், ஒரு முஸ்லிம், நான் முஸ்லிம். சரிதானே? நான் முஸ்லிம். ஆனால் நாங்கள் இதை மொழிபெயர்க்க கொள்ள இருக்கிறேன் என்பது சும்மா எட்டாகும். அவ்வளோதான் செய்யும். என்னை நான் முஸ்லீமாக இருக்கிறேன். நான் முஸ்லீம் என்று சொல்கிறத விட பசந்து தானே நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. இது இருக்கிறேன் என்றது நீங்கள் போய் அரபில் தேடினா எங்கே அன முஸ்லீம் என்று தானே இது இருக்கிறேன் ஒன்று இல்லை, அது ஒட்டோவாக வரும். அதை மொழிபெயர்க்கக்குள்ள ஒரு இருக்கிறேன் என்றது ஒட்டோவாக வரும். அதுதான் இதில் செய்யும். இதில் இங்கிலீஷில் படிக்கக்குள்ள நாங்கள் சொல்லுவோம் இன்விசிபிள் இஸ்ஸெண்டு, விளங்காத இஸ்ஸெண்டு. உங்களுக்கு இங்கிலீஷில் இல்லை, நான் தமிழில் நான் படித்தாரேன். அது இஸ்ஸை வந்து தமிழில் கொண்டாட கஷ்டம். அது சுட்டினாங்க நானும் வசதி முடிவு பண்ண இருக்கிறேன் என்ற வார்த்தையை பாய்ப்போம் என்று. ஏன்னா அதை கொண்டாட கஷ்டம். அது இருக்கிறேன் என்றது உள்ளுக்கு விளங்காமல் இருக்குது, அரபு உள்ளுக்கு விளங்காமல் இருக்குது. அதை எப்படி அது இருக்கிறேன் என்றது எப்படி கண்டுபிடிக்கிற என்று தான் நாங்கள் இன்னும் படிக்க போகிறோம். அதில் ஒரு மெத்தட் தான் சுவாதீன பிரதிச்சொல் பொதுவாக இருக்கிறது என்பது. இப்போ உதாரணத்துக்கு அன சுவாதீன சொல் உகுமாகும் இயகுமாகும்னு அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னிக்குது. இதுக்கு போகிற ஒரு இசும் ஒன்று வந்தா நோமலா அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறேன் என்று வரும். அப்படின்னா இதை நீங்கள் நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. இதை நான் உங்களுக்கு இப்படி ஒன்று ஈக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாடமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி ஒன்று ஈக்குது இருக்கிறேன் என்று ஒளிஞ்சிக்கிறாரு, அதை நினைவச்சுக்கோங்க. சரிதானே? ஆனால் முஸ்லிமுன் என்றா நான் முஸ்லீமாக இருக்கிறேன். நான் முஸ்லீம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. அவன் முஸ்லீமாக இருக்கிறான். ஓ முஸ்லிமுன், அவன் முஸ்லீமாக இருக்கிறான். அவன் முஸ்லீம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. அது என்ன என்று சொன்னால் ஒரு பசுதுக்கு இருக்கிறேன் என்று ஏன்னா வந்து நான் பார்த்ததில் எனக்கு விலகினமாக்கி அரபுலேயும் தமிழ்லேயும் ஒரே அதை இஸ்ன்றது தேவையில்லை. அரபுலேயும் தேவையில்லை, அட முஸ்லிமுனுக்கு தேவையில்லை. அதை இஸ்ன்றது தேவையில்லை, இருக்கிறேன்றது தேவையில்லை. தமிழ்லேயும் தேவையில்லை, நான் முஸ்லீம் தேவையில்லை. இங்கிலீஷில் தேவை. இங்கிலீஷில் ஐ ஆம் அ முஸ்லீம், அது ஐ ஆம்ன்றது தேவை, அது தேவை. ஐ சுட்டின் தான் இதை டொபிக்கே வந்திக்குது. இது இங்கிலீஷில் தானே நாங்கள் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நாங்கள் பார்த்து இது எப்படி அரபு தமிழாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் இருக்கிறேன் என்று போட்டு என்ன செல்லதுக்கு அஸ்ரத் குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூட நான் பார்த்தேன். சில இடத்துவல்ல அது இருக்கிறேன் என்றது வரணும், இல்லாட்டி அசிங்கம். அது டிரான்ஸ்லேஷன் பர்சனாக வராது. சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் படித்தோம் தானே
ஹாசா அல் பைத்து என்றா ஹாதா என்றா இது பைத் என்றா ஊடு ஹாதா அல் பைத் என்றா இந்த ஊடு அல் வராட்டின் அல் வந்தில்ல இது வீடாக இருக்கிறது இல்லாட்டி இது ஒரு வீடு என்றா இந்த வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா அல் வந்தில்ல அப்ப அது வாக்கியமா மாறுது என்னண்டா வாக்கியமா மாற போக்கல அது இருக்கும் என்றது இல்லாட்டி ஒரு என்றது போடணும் அவ்வளவுதான் விஷயம் இது ஒரு வீடு இல்லாட்டி இது வீடாக இருக்கிறது சரிதானே இப்ப இதை உதாரணம் பாருங்க இன்னல்லாக அலா குல்லி ஷையின் கதீர் இன்னல்லாக அலா குல்லி ஷை இந்த நிறைய குர்ஆன்ல வார வார்த்தை உண்டு இன்னேண்டா என்னை நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அலா என்றா மீது குல்லு என்றா எல்லாம் ஷை என்றா எல்லாம் வற்றும் எல்லாம் பொருட்களும் மீதும் நிச்சயமாக அல்லாஹ் கதீர் சக்தி உள்ளவன் இது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணேலும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றும் மீதும் சக்தி உள்ளவன் என்று சொல்லிய மேலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றும் மீது சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லிய மேலும் நான் சொல்றது விளங்குதா அது இருக்கிறான் என்று சொன்னா ஒரு பசந்து வருத்தானே அவ்வளவுதான் அந்த இருக்கிறான்ன்றது ஒரு பசந்துக்கு வரும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பசந்தோடு வருமா குறிப்பானதை தொடர்ந்து வர பொருவாந்து குத்துபுன் சைரும் புத்தகங்கள் பெருசாக தேவையில்லை ஓகே சங்கிலியில் ஒரு முடிவு இப்போ உதாரணத்துக்கு இப்போ அர்ரஜுலு இது ஃபித்தாரி இருக்குது உங்களுக்கு தெரியும் தானே ஃபித்தாரி என்றது ஜார் மஜ்ரூர் ஃபித்தாரி சரிதானே ஃபி என்றா உள்ள மாதிரி வீட்டுக்குள்ள தார் என்றா வீட்டுக்கு உள்ளே ரஜுல் என்றா மனிதன் இது ரஜுலுக்கும் ஃபீக்கும் இடையில சம்பந்தம் ஒன்று இல்லை ரஜுலுக்கும் ஃபீக்கும் இடையில சம்பந்தம் இல்லை ஏன்னா எத்தனை விதமா சம்பந்தம் ஆவேலும் 5 விஷயமா சம்பந்தம் ஆவேலும் ஒன்று முதாஃபிலேயா ஐக்கேலும் முதாஃபிலேயா இல்ல அல் வந்திக்குது அது ஃபீ இசுமே இல்ல முதாஃபிலேயா ஆவேலாம் ரெண்டாவது மௌசூ சிஃபா ஆவேலுமா ஏலா ஃபீயும் இதுக்கும் மௌசூ சிஃபா ஆவேலா மூணாவது ஜர்ருடைய ஹர்ஃப் ஆவேலுமா ரஜுலு ஜர்ருடைய ஹர்ஃப் இங்கிட்டு வரணும் பின்னுக்கு சரி வராது முன்னுக்கு வரணும் நசுபுடைய ஹர்ஃபு மீனே இல்ல அப்புறம் இஸ்முல் இஷாரா முஷாருன் இல்ல அது ஹாசாதியும் இல்ல அப்ப அர்ரஜுலுக்கும் ஃபீக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல இது ரெண்டுக்கு என்ன இல்ல ஒரு சம்பந்தமும் இல்ல அப்ப இது ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாட்டி இருக்கிறேன் என்றது டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள வரும் எப்படி வரும் அர்ரஜுலு என்றா மனிதன் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறான் அது இருக்கிறேன் என்றது ஆட்டோமேட்டிக்கா வரும் விளங்கிச்சா சரியான லேசி அப்புறம் அதுக்கு உதாரணம் தந்திக்கிறாங்க நான் எல்லா உதாரணமும் இல்லை ரெண்டு 3 உதாரணம் மட்டும் செய்கிறேன் முக்கியமான உதாரணம் மட்டும் செய்கிறேன் சூரா ஃபாத்தியால அல்ஹம்து லில்லாஹி லில்லாஹி என்றது என்னதுன்னு சொல்லுங்க பார்க்க லில்லாஹி நாங்கள் படித்த 5 இது லில்லாஹி எத்தனை வார்த்தை லில்லாஹி 2 வார்த்தை லீ என்றது ஒரு வார்த்தை அல்லாஹ் என்றது ஒரு அப்போ என்ன இது ரெண்டு கேட்டல லீக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தை என்ன சம்பந்தம் இது மௌசூஸ் இல்ல உடே இல்ல லீ என்ற பாதா காஃப் லாம் வாவ் அல்லாஹ்வுக்கு இல்ல நான் கேக்குற சம்பந்தம் என்ன நீங்க படிச்ச பாதா காஃப் லாம் வாவ் மின் ஃபியான் அலாத்தா இல்ல இது என்னது இது ஜர்ருடைய ஹர்ஃப் அப்ப இது ஜார் மஜ்ரூர் லில்லாஹ் என்றது ஜர்ருடைய ஹர்ஃப் ஜார் மஜ்ரூர் சரிதானே அல்லாஹ்வுக்கே அப்ப அல்ஹம்துக்கும் லில்லாஹிக்கும் என்ன சரி சம்பந்தம் இருக்குதா முதாஃப் இல்லையா இல்ல மௌசூஸ் சிஃபாவா இல்ல ஜர்ருடைய ஹர்ஃப் வந்திக்குதா நஸ்புடைய ஹர்ஃப் வந்திக்குதா இஸ்முல் இஷாரா முஷாரன் இல்லையா இல்ல ஒன்றுமே இல்ல அப்ப இது ரெண்டுக்கு இடையில என்ன இல்ல சம்பந்தம் இல்ல அப்ப என்ன அர்த்தம் வரணும் சம்பந்தம் ஒன்று இல்லாட்டி என்ன வரணும் நாங்க படிச்சோம் இப்ப இருக்கும் என்றது வரும் இருக்கும் என்று வரணும் சம்பந்தம் இல்லாட்டி இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில சம்பந்தம் இல்லாட்டி இருக்கும் என்று வரணும் அப்ப எப்படி மொழிபெயர்க்கிறீ அல்ஹம்து என்ன எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இருக்கும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் இருக்குமா அது அப்படி எடுக்க உரியன இருக்கும் என்று வரணும் சரிதானே அது சும்மா இருக்கும் என்றது சும்மா நினைவு வச்சுக்கோங்க அது பசந்துக்கு வாரேன் அது அரபுல உங்களுக்கு தேடையெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்க படிக்க போகலமா ஒன்னே மேட்ச் பண்ணுவோம் இதுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படிக்கு வருது அப்படின்னு இருக்கும் என்ன ஒண்டிக்குது இதுக்கு என்னது அது அப்படிதான் அது செயின்ல வந்திக்குது அது பசந்துக்கு வந்து சரிதானும்மா ரைட் ஓகே அதுக்கு பிறகு நாங்க படிச்சோம் ஃபியல்
ஹுவ ஹுமா இல்லை ஹுவ நசர உமா ஃபிகரில் படித்தோம் ரெண்டு முதலாவது படித்தோம் இறந்த காலம் சாட்ட படித்தோம் ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரதா ஹுன்ன நசர்ன அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன்ன நசர்த்துன்ன அன நசர்த்து நாகுனு நசர்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் படிக்கொள்ள இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க மாஷால என்னோட சேர்ந்து கொண்டே சொல்கிறீங்க அப்போ ஹுவ நசரேண்டா அவன் உதவி செய்தான் அதே மாதிரி எல்லாம் வரும் சரிதானே அதுக்கு பிறகு நாங்கள் சொன்னோம் எப்படி வந்து ஒரு ஃபிகிலுடன் ஒரு ஃபிகிலோட எப்படி ஒரு பிரதி சொல்ல சேர்க்கிறேன் இணைக்கிறேன் படித்தோம் எனக்கு தானே நசரை எடுத்து நசரஹா என்று படித்தோம் அப்போ முதலாவது இதில் 4 ஸ்டெப்பாக படித்தோம் 4 ஸ்டெப் ஒன்றாவது என்ன செய்யணும் அதை இவங்க 2 பேரை பிரிக்கணும் நசரஹால ஹாவை பிரிக்கணும் பிரிச்சுட்டு இதை நசரையை மொழிபெயர்க்கணும் அப்புறம் ஹாவை மொழிபெயர்க்கணும் 2 பேரையும் சேர்க்கணும் நசர அவன் உதவி செய்தான் ஹா வந்து அவன் உதவி செய்தான் அவளுக்கு இல்லாட்டி நீங்கள் இதை பிரிக்காமல் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவள் உதவி செய்தாருன்னு சொல்லிடுவீங்க ஃபார் ஷுவராக சொல்லிடுவீங்க அது சொல்லி இதை பிரிக்கணும் சரிதானே அதுதான் நாங்கள் படித்தோம் அவன் உதவி செய்தான் அவளுக்கு சரிதானம் அதை நாங்கள் படித்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் என்னத்துக்கு அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் இன்னும் நிறைய இன்ச்சரா இதில் செய்கிறதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் படித்தோம் நிகழ்காலம் படித்தோம் உவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன என்சுர்ன அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரீன அந்தி தன்சுரீன துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன அன அன்சுரு நகுனு நன்சுரு மாஷா அல்லாஹ் அதை படித்தோம் அது வந்து நிகழ்காலம் அதுலேயும் தான் சேர்த்து என்ன வரையிலும் சேர்த்து வரையிலும் என்சுரு என்றா அவன் உதவி செய்தான் என்சுருஹா அவன் உதவி செய்தான் அவளுக்கு அப்படி வரையிலும் அதே மாதிரி தான் அவள் உதவி செய்கிறான் அவளுக்கு செய்தான் இல்லை அவன் உதவி செய்கிறான் அவளுக்கு சாரி மாஷா அல்லா கண்டிகளா என்னையே நீங்கள் திருத்தர லெவலுக்கு மாஷா முன்னேறி வந்துட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ் சரி ஓகே அதுக்கப்புறம் படித்தோம் முக்கியமான விஷயம் உள்ளே செய்பவர் வெளியே செய்பவர் உள்ளே செய்பவர் வந்து நசர உள்ளே செய்பவர் உள்ளுக்கிறார் அவன் உதவி செய்தான் இல்லாட்டி என்சுரு அவன் உதவி செய்கிறான் உள்ளே இருக்கிறார் வெளியே செய்பவர் எப்படி படித்தோம் வெளியே ஈக்கணும் ஹுவ இல்லாட்டி ஹேவா ஈக்கணும் எப்படி ஈக்கணும் ஹுவ இல்லாட்டி ஹேவா ஈக்கணும் வெளியே ஈக்கிறவர் எப்படி ஈக்கணும் மறந்துட்டா ஹுவ இல்லாட்டி ஹேவா ஈக்கணும் வெளியே செய்பவர் ரஃபாவா ஈக்கணும் வெளியே செய்பவர் ரஃபாவா ஈக்கணும் ஒன்னாவது வந்து ஃபிகில் வந்து ஹுவ இல்லாட்டி ஏவா ஈக்கணும் இசும் வந்து வெளியே செய்கிற இசும் வந்து ரஃபாவா ஈக்கணும் அப்படி என்று சொன்னால் அவர் வந்து வெளியே செய்பவர் உதாரணம் நாங்கள் சொன்னோம் கால என்றது அவன் சொன்னான் கால முஸ்லிமுன் ஒரு முஸ்லீம் சொன்னான் கால முஸ்லிமானி 2 முஸ்லிம்கள் சொன்னார்கள் கால முஸ்லிமூன முஸ்லிம்கள் சொன்னார்கள் முஸ்லீம் 1 2 3 மாறிச்சு ஆனால் கால மாறல கால ஒன்றே ஹுவ கால தான் ஆனால் பெண்ணுக்கு மட்டும் காலத்துக்கு முஸ்லிமத்துன் ஒரு முஸ்லீம் பெண் சொன்னால் முஸ்லிமத்தானி 2 முஸ்லீம் பெண்கள் சொன்னார்கள் முஸ்லிம் மாத்துன் நிறைய முஸ்லிம் பெண்கள் சொன்னார்கள் சரிதானே எது மாறும் ஆண் பெண்ணுக்கு மாறும் காலண்டா ஆண் காலத்தெண்டா பெண் அது மாறும் ஹுவ ஹிய மாறும் ஆனா எண்ணிக்கை மாறாது முஸ்லீம் ஒன்றாயிக்கட்டும் நிறைய முஸ்லீம் ஆகிக்கட்டும் எண்ணிக்கை மாறாது ஹுவ ஹிய மட்டும்தான் வரும் ஆனா இது முக்கியமான விஷயம் என்னன்னா ரஃபாவா ஈக்கணும் உதாரணம் சொல்றேனே கால முஸ்லிமுன் என்றா முஸ்லிம் சொன்னான் கால முஸ்லிமன் என்றா அவன் சொன்னான் முஸ்லிமுக்கு கால முஸ்லிமுன் என்றா இது ரஃபா தானே அப்ப ஹுவையை வெட்டி இவர் தான் செயலை செய்யக்கூடியவர் அப்ப முஸ்லிம் சொன்னான் சரியா கால முஸ்லிமன் என்று வந்துச்சு அப்ப நசுபா வந்துச்சு முஸ்லிமன் நசுபா வந்துச்சு அப்ப இவர் செயலை செய்யக்கூடியவர் இல்ல இவர் செயலை பத்தி ஒரு விபரம் அப்ப காலைக்குள்ள இருக்கிற யாரு ஹுவ அவரை வெட்டேலா அப்ப அவன் சொன்னான் யாருக்கு சொன்னான் செயலை பத்தி விவரம் ஒரு முஸ்லிமுக்கு அவன் சொன்னான் முஸ்லிமுக்கு ஏன் இவர் நசுபாவின்னு சொல்லிட்டு ரஃபாவிச்சென்று சொன்னா முஸ்லிம் சொன்னான் நசுபாவிச்சென்று சொன்னா அவன் சொன்னான் முஸ்லிமுக்கு ஒரு ஹரக்காத் மாறித்தால அர்த்தம் கம்ப்ளீட்டா மாறுது ஜர்ராவேலும் ஜர்ருடைய ஹர்ஃப் என்ன சரி வரணும்
சும்மா ஜர்ராவா ஃபீ அந்த ஃபீ என்ன சரி வரணும் சரிதானே ரைட் ஓகே அதுவும் படித்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் ஃபிகரில் படித்தோம் கடம் இல்லாது இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிச்சு இப்போ சரிதானே கடம் இல்லாதது மிகவும் கடம் இல்லாதது முதல்ல சாதாரணமாய்க்கும் என் சுரு நசரைக்கு வராது என் சுருக்கு தான் வரும் நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வரும் என் சுரு தான் வரும் ஓ எதுக்கு வரும் ஆறுக்கு தானே இல்லை அது கட்டளை இல்லை நான் சொல்றேன் இது வந்து கனம் இல்லாதது கனம் இல்லாதது நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வரும் என் சுருக்கு வரும் என் சுரு எப்படி நிகழ்காலமா ஆயிடுச்சு என் சுரு கனம் இல்லாம ரெண்டிக்குது கனம் இல்லாதது மிகவும் கனம் என் சுரு வந்து நார்மல் சாதாரணமானது கனம் இல்லாதது என் சுர மிகவும் கனம் இல்லாதது என் சுர் அவ்வளவுதான் என் சுரானில நூன வெற்று கனம் இல்லாதது மிகவும் கனம் இல்லாத ரெண்டுமே என் சுரா தான் என் சுருன என் சுருவா மாறுது தன்சுரு கனம் இல்லாதது தன்சுர மிகவும் கனம் இல்லாதது தன்சுர் சரிதானே அதுல இது ரெண்டுல மூணும் காட்டும் இதுல மூணும் காட்டும் அன்சுருவும் மூணும் காட்டும் நன்சுருவும் மூணும் காட்டும் இதுவல் மூணு காட்டாது என் சுரானி காட்டாது ரெண்டு தான் காட்டும் ஒன்று தான் காட்டும் ரெண்டுக்கும் என் சுரா தான் ரெண்டுமே என் சுருன்னு ஒன்றுமே காட்டாது ஓ தன்சுரானி வந்து தன்சுராவா மாறும் சரிதானே தன்சுருன தன்சுருவா மாறும் உன்ன மிகவும் சாதாரணமானது மிகவும் கனமில்லாதது கனமில்லாதது எல்லாமே என் சுருன தான் தன்சுருன தான் சரிதானேம்மா இப்போ உதாரணத்துக்கு அன்சுரு என்றீங்களே அன்சுராவா மாறும் அன்சுரா மாறும் நன்சுராவா மாறும் நன்சுரா மாறும் நவனு நன்சுர நன்சுர் மூணும் மாறும் அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் சில இது லீக்குது அன்லன் லிக்கே இதன் அத்தா இது ஹர்ஃபுகள் இது வந்து இத ஹர்ஃபுகள் வந்தா அன்லன் லிக்கே இதன் ஹத்தா இத ஹர்ஃபுகள் வந்தா நிகழ்கால ஃபிகில் எதா மாறும் கனமில்லதாக மாறும் கனமில்லதா மாறும் மிகவும் கனமில்லதா அது என்ன அன்லர்ன் லிக்கே இதன் அத்தா அன்லர்ன் லிக்கே இதன் அத்தா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் இப்போ மனப்பாடம் பண்ணி போகுதா இப்போ என்ன செய்யணும் அர்த்தத்தையும் படிச்சுக்கணும் முதல்ல அஸ்ரத் எழுதின அர்த்தத்தை எழுதுங்க அதுக்கப்புறம் குர்ஆனை வச்சு பாருங்க அஸ்ரத் செஞ்சே சரியாண்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு இதை போடுங்க அன்லர்ன் லிக்கே இதன் அத்தா சரி அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் மிகவும் கனமில்லாத சாட் இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு அதுக்கு நாங்கள் சொன்னோம் இன்லம் லம்மா வல் ஃபல்லி ஈன லீ மட்டும்தான் ஈக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இதுக்குள்ளே வல் ஃபல்லி மூணும் ஈக்குது வல் ஃபல் இது வந்து லீ தனியாக வந்தால் லீ வாவோடு வந்தால் வல்லுண்டு வரும் ஃபாவோடு வந்தால் ஃபல்லுண்டு வரும் ஆனால் அது ஒரிஜினல் வேர்ட் வந்து லீ தான் அது வாவோட ஃபாவோட வார சொல்லி தான் வல் ஃபல்லின்னு வரும் வேண்டும் ஓ இது நான் நேரத்தோட அஸ்தத்தோட டிஸ்கஸ் பண்ணேன் இது கொஞ்சம் அர்த்தம் மாறும் நான் இதை நான் இப்போ சொல்லித்தரேன் இப்போ இன்ஷால்ல சொல்லித்தரேன் சரிதானே ரைட் ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன் நீங்கள் செஞ்சுப்பீங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் கடைசியாக படித்தோம் கட்டளையும் தடை செய்கிறது இது தான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் குழம்பிச்சு அதுக்கப்புறம் மாஷா அல்லா இப்போ நல்லா விளங்குது எப்படி விளங்குது அதை நீங்கள் என்னது பார்க்கணும் சுக்குன் ஆ உ இ ஆனா சுக்குன் ஆ உ இ ஆனா இதில் முடிஞ்சா அது வந்து கட்டளை இல்லாட்டி தடை செய்தல் லா வந்தா தடை செய்தல் அப்படி லா இல்லாட்டி கட்டளை சரிதானே செல் நேரத்துக்கு அலிஃப் தேவைப்படும் செல் நேரத்துக்கு அலிஃபீக்கும் செல் நேரத்துக்கு அலிஃபீக்காதேன் எப்படி கட்டளை ஒன்று உருவாக்குறேன் 4 ஸ்டெப் சொன்னோம் நினைவுக்குதா 4 ஸ்டெப் சொன்னோம் 1வது ஸ்டெப் என்ன மிகவும் கனமில்லாம 2வது ஸ்டெப் என்ன தாவ முதல் தாவா 3வது வாசிக்க ஏழுமான்னு பாக்குறேன் வாசிக்க ஏழுமெண்டா பிரச்சனை இல்லை முடிஞ்சு பிரச்சனை வாசிக்க ஏழுண்டா அலிஃபொண்டு கொண்டாரு கடைசி எழுத்து ஒரிஜினல் கடைசி எழுத்து அடுத்த எழுத்து இல்ல முன்னுக்கு எழுத்து என்ன ஹரக்கத்து பாக்குறேன் அது தம்மாவை இந்த தம்மா போடுற இல்லாட்டி கசரா போடுற அவ்வளவுதான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் படிச்சோம் இந்த ஃபேமிலி மட்டும் என்று வரும் அடுத்துக்கு தம்மாவும் இதுவும் வரும் இது பிரச்சனை இல்லை குர்ஆனை பார்க்கணும் நாங்கள் பார்ப்போம் ரைட் ஓகே அவ்வளோதான் படித்தோம் அதோட சிலபஸ் முடிஞ்சா கட்டளை லா வந்தா அதுதான் நான் சொன்னேன் லா மிகவும் கனமில்லாமக்கிறே லாவை போடுறேன்
அப்போ வந்து தடை செய்தல் தன்சூர் லா தொன்சூர் மாஷா அல்லா தடை செய்தல் அதோட சிலபஸ் முடிஞ்சு மாஷா அல்லா முழு சிலபஸும் 25 நாள் படித்தது 50 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு முழு சிலபஸும் 50 நிமிஷத்தில் முடிஞ்சிது